மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கையே உண்மை கொள்கை. தோழர்களே, நண்பர்களே, இந்த நீதிமன்ற நுழைவாயிலில் கடந்த 5 முறை தொடர் முழக்க போராட்டங்களை தொடர்ச்சியாக தன்னுடைய வேலைகளை எல்லாம் இழந்து நீதிமொழி தமிழாக வேண்டும் என்பதற்காக வீதியில் இறங்கி போராடுகின்ற வழக்கறிஞர் தோழர்களுக்கும் இந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற முற்போக்கு இடதுசாரி சிந்தனை உள்ள தோழர்களுக்கும் முதலில் புரட்சிகர வாழ்த்துக்கள். தோழர்களே, உயர் நீதிமன்றத்தில் தமிழ் ஏன் வேண்டும் என்று வழக்கறிஞர் கேட்பது அவர்களுடைய வாழ்க்கைக்காக அல்ல. வழக்கறிஞர்கள் அவர்களால் நன்றாக வாதாட முடியும், ஆங்கிலத்திலும் வாதாட முடியும், தமிழிலும் வாதாட முடியும். ஆனால் இங்கே உள்ள சிக்கல் என்ன என்பதை பேசுவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். நான் வழக்கறிஞர் அல்ல, நான் மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு உழைப்பாளி. தோழர்களே, நண்பர்களே, என் மீது ஒரு காவல்துறை ஒரு வழக்கு போட்டிருக்கு. என்னுடைய வழக்கறிஞரிடம் அதை குடிக்கிறேன். அவர் நீதிமன்றத்தில் வாதாடுகிறார். அவர் பேசுவது எனக்கு புரியல. இதுதான் எனக்கு சிக்கல். அவர் என்ன பேசுறாரு, என் மேல என்ன போலீஸ் வழக்கு போட்டிருக்கு, இவர் நமக்காண்டி தான் பேசுறாரா என்பது எனக்கு புரியல. எனக்கு மட்டும் இல்ல, பல்லாயிரக்கணக்கான ஏழை ஜனங்கள், பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு இவங்க வீதியில் இறங்கி போராடுறாங்கன்னா இவங்களுக்கு பாதிப்பு இல்ல. இங்க உள்ள வழக்கறிஞர்கள் மேல எத்தனை போலீஸ் வழக்கு போட்டிருப்பாங்க? இதுல வழக்கறிஞர் எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருப்பாங்க? ஒரு ஆளும் சென்றிருக்க மாட்டாங்க. அப்ப வழக்கு வாங்குவதும் சிறைக்கு செல்வதும் எங்களை போன்ற சாமானியர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள், மூளை சுமப்பவர்கள், சேரில் வாழக்கூடியவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்களுக்கு தான் கோபம் வரும். அறிவாளிகள் பேசி தீர்த்துக்குருவான், தந்திரவாதிகள் பேசி தீர்த்துக்குருவான். ஆனா அன்றாட உழைக்கக்கூடியவனுக்கு பேசுற அளவுக்கு அறிவு பத்தாது, எடுத்தோன்னு அடிப்பான், சண்டை போடுவான். அது கேஸாகும், வழக்காகும், நீதிமன்றத்திற்கு போகும். ஆனா அங்க நீதி கிடைக்குதா என்பதுதான் எங்களுக்கு தெரியல. தெரியாததற்கான காரணம் என்னுடைய தாய்மொழியில் அவர்கள் வாதிடுவதில்லை. ஏன் தாய்மொழியில வாதிடணும்? தோழர் முன்னாடி சொன்னது மாதிரி இது ஒரு மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. மொழிவழி மாநிலம் என்றால் எங்களுடைய தாய்மொழியில் தானே இங்க நீதியில் வாதாட வேண்டும். என்னுடைய தாய்மொழியில் தானே வழிபாட்டு தளத்தில் அர்ச்சனை செய்ய வேண்டும், வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும். இப்படி எதுவுமே இல்லையே. அப்ப மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டது என்பது பொய். இதனை நாம் முறியடிக்க வேண்டும். இதற்காக மதுரையில் 10 தோழர்கள் பட்டினி போராட்டம் இருந்தோம். பகத்சிங் உள்ளிட்ட தோழர்கள் மதுரை உயர் நீதிமன்றத்தில் 10 நாட்களுக்கு மேல் இருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி நேரடியாக வந்து சொன்னார், தமிழில் வாதாடுவது என்றால் வாதாடுங்கள், இது வாய்மொழி உத்தரவு என்று கூறிவிட்டு அந்த போராட்டத்தை நிறுத்தினார். பிறகு யாரோ ஒருவர் தமிழில் வாதாடினார். அதற்கு நீதிபதி தடை செய்தார், நீங்கள் ஆங்கிலத்தில் வாதாடுங்கள் என்று. பிறகும் போராடினோம். போராடுவது, அமைதி காப்பது, பேச்சுவார்த்தை நடத்துவது, திருப்பி போராடுவது. 10 பேர் இருந்தோம், 10 நாள் இருந்தோம். இதே தோழர் களஞ்சியம் அவர்களாம் எங்களை வாழ்த்தினாங்க. பல்வேறு அரசியல் கட்சிக்காரங்களா வாழ்த்தினாங்க. இப்ப இங்க போராடுறதுக்கு தான் உங்களை எல்லாம் இங்க சந்திச்சோம். பார்ல ஒரு கருத்தரங்கு நடத்தினோம். சென்னையில பல்வேறு அரசியல் கட்சிகள் 10 கூட்டம் நடத்தினோம். பல்வேறு கட்சிகள், சிபிஎம், சிபிஐ, தமிழ் தேசிய குடியரசு இயக்கம், இன்னும் பல்வேறு இடதுசாரி சிந்தனைகள். எங்களுடைய மொழி, எங்களுடைய தாய்மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. எதுக்கு தாய்மொழி காப்பாற்றப்பட வேண்டும்? எதற்காக தாய்மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், இந்த நாடு எங்களுடையது. இந்த மொழிக்காக இன்னுயிர் நீத்தவர்கள் ஏராளம். ஒருமனே பேசிட்டு போக முடியாது. நான் பேசுறேன் நான் பிடிவாதமா சொல்லல. இந்த மொழிக்காண்டி துப்பாக்கி வாங்கி செத்திருக்கான். 500க்கு மேற்பட்ட மாணவர்கள் நெஞ்சில் குண்டு வாங்கியிருக்கான். சிறையில இருந்து செத்திருக்கான். எந்த நாட்டிலையும், உலக நாட்டில் எதை விட எடுத்துக்கிறோம், மொழிக்காண்டி செத்த இவ்வளவு பெரிய நீண்ட வரலாறு கிடையாது.
இந்த தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டில் இறந்தவர்கள் ஏராளம். அவர்களுக்காக இந்த மொழியை நாம் காப்பாற்றப்பட வேண்டும். எங்களுடைய நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் தளத்தில் நிற்கிறோம். இந்த போராட்டம் மிக விரைவில் முடிக்கப்பட வேண்டும். காவல் நிலையத்தில் வள்ளூர் கோட்டத்தில் அரியாகம்பியில் நாங்கள் பட்டினி போராட்டம் இருப்பதற்கு பகத்சிங் அவர்கள் காவல் நிலையத்தில் மனு கொடுத்தார். அதை மறுத்து விட்டார்கள். அதன் மீது நாங்கள் வழக்கு தொடுப்பதாக இருக்கின்றோம். வழக்கில் நல்ல தீர்ப்பு வழங்கும்போது நாங்கள் இந்த உயர் நீதிமன்றத்தில் தமிழ் ஒருவரை பட்டினி போராட்டத்தை தொடருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.